டியூஸ்டே மார்னிங் இப்பெல்லாம் ஒரு 1.5 மாசமா எனக்கு காலையில எழுந்த உடனே இந்த அவ்வை சண்முகி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. காலையில எழுந்ததுல இருந்து அர்ஷாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வர வரைக்கும் பரபரப்பா போகுது எனக்கு. அந்த உட்கார்ற டைமே இருக்க மாட்டேங்குது. இப்பதான் அவனை விட்டுட்டு வந்து உட்கார்றதுதான் கொஞ்சம் அந்த டைமே கிடைக்குது எனக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு. பசங்கன்னு ஒருத்தர் இருந்தா எல்லாருக்குமே இப்படிதான் இல்ல வீட்ல. நம்ம அம்மா வீட்ல இருக்கும் போதெல்லாம் நம்மளே 10 மணிக்கு தான் எழுந்துப்போம் லீவ் நாள்ல. எங்க அம்மா கூட வந்து காஃபி குடுப்பாங்க. குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுன்னு உட்காந்து டிவி தான் பாத்துட்டு இருப்பேன். கூட வீட்டு வேலை கூட செய்யாம. எங்க அம்மாவும் என்ன வீட்டு வேலை எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு பெருக்குன்னு கூட எங்க அம்மா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், நம்ம தான் வீட்டு வேலை மொத்தத்தையும் செய்யறோம். பரபரப்பா செய்யறோம் வேற எல்லாத்தையுமே. இங்க எங்க ஊர்ல வந்து மட்டன் ரேட் வந்து கேஜி வந்து 815 விக்கிறாங்க. உங்க ஊர்ல எல்லாம் என்ன கேஜின்னு சொல்லுங்க. ஆனா இப்ப கவர்மெண்ட்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. என்னன்னா எல்லா ஊர்லயுமே கவர்மெண்ட் வைக்கிற ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. இல்ல இப்பவே அப்படிதான் இருக்கானோ எனக்கு கரெக்டா தெரியல. நான் எதுக்காக இப்ப மட்டன் வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சமா தாங்க வாங்கினேன். ஒரு 1/4 கிலோ தான் வாங்கினோனே நாங்க. அர்ஷா வந்து காலைல ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு ஆஃப்டர்நூன் வந்தானா எனக்கு பிரியாணி வேணும். அதுவும் மட்டன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டே போயிருக்கான் அவன். சோ அவனுக்காக தான் கொஞ்சோண்டு வாங்கி இந்த 1 லிட்டர் குக்கர் இருக்கும் இல்லையா, அதுல கொஞ்சோண்டு அவனுக்கு செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இந்த 1 லிட்டர் குக்கர்ல குக் பண்ணும் போது தீஞ்சு போயிடுது. அதுக்கு எதனா ட்ரிக் இருந்தா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ. அவ்வளவுதான். பாய்.